அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. விடாமுயற்சி உடையவன் எவ்வாறு வெற்றியை அடைவான் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு இளைஞன், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த இளைஞனுக்கு தன்னை மாதிரிப்பட்ட ஏழைகளை விமானத்துல அழைச்சிட்டு போகணும் அப்படின்றது அந்த சிறுவனுக்கு ஒரு மிகுந்த ஆசையாக உள்ளது. அதற்காக கடினமாக உழைக்கின்றான். அது தொடர்பான படிப்புகளை படிக்கின்றான். அது ரிலேட்டடா எல்லாமே படிச்சுட்டு அதற்கான முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த முயற்சியை மேற்கொள்ளும் போது பல தடைகள் வருகின்றன. ஏன்னா இவனோட எண்ணம் எப்படி இருக்குன்னா ஏழைகளும் பயணிக்கிறது மாதிரி விமானத்தை உருவாக்க வேண்டும். அது டிக்கெட் ரேட் கம்மியா வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. அதுக்கு பார்த்தோன்னா எப்போதுமே ஒரு ஒரு பொருள் கம்மியான காஸ்ட்ல கிடைக்குதுன்னா பெரு முதலாளிகள் அப்புறம் அரசாங்கம் அதற்கு எப்போதுமே துணை செல்வதே கிடையாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பல நெருக்கடிகள், இப்ப பெரிய பெரிய ஏர்லைன்ஸ் வச்சிருக்கவங்க அவனுக்கு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தின் சைட்ல இருந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் இந்த சின்ன விமானத்தை வச்சுட்டு அவர் அதற்கான வேலைகளை கொடுக்கும்போது அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் மறுக்கப்படுகின்றது. அந்த இளைஞன் தன் விடாமுயற்சியால் ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம் வருது. அதுக்கப்புறம் பண தட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அப்புறம் பலர் பேருக்கு இந்த இளைஞன் மேல் நம்பிக்கை இழந்து விடுகிறது. இவன் முடிப்பானா, பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறது. இதை எல்லாமே கடந்து எவ்வாறு அந்த இளைஞன் வெற்றி பெறுகிறான்? ஒரு விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்து பல இன்னல்களை அவனுக்கு வந்த போதிலும் அந்த விடாமுயற்சியை விடாத்தனமாக கடுமையாக உழைக்கின்றான். குடும்பத்துல வர பிரச்சனையை சமாளிக்கின்றான், வெளியில வர பிரச்சனையை சமாளிக்கின்றான், பண தட்டுப்பாடுகளை சமாளிக்கின்றான். ஒருவன் ஒரு எண்ணத்தை விடாமுயற்சியுடன் கண்டிப்பாக கண்டினியூஸா விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பாக அது அவருக்கான வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இந்த கதையின் மூலமாக விளக்கப்படுகிறது. கடைசியில அந்த இளைஞன் தான் நினைத்ததை சாதித்து முடிக்கின்றான். தன்னை போன்ற ஏழை எளிய குடிமக்களை விமானத்தில் பயணத்தி சீட்டு கம்மியாக கொண்டு அந்த பயணத்தில் அனைவருக்கும் பயணிக்க வைக்கின்றான். சோ அவன் விடாமுயற்சியோட தொடர்ந்து உழைப்பதால் அந்த இடத்தை சாதித்து முடிக்கின்றான். இதே மாதிரி நம்ம எக்கச்சக்க பேர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா அஜித்குமார் அவர் முதல்ல படம் நடிக்க ஆரம்பிக்கும் போது எக்கச்சக்கமான விமர்சனங்கள், அவருக்கு தமிழ் சரியாக பேச தெரியாது, நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான விமர்சனங்கள். அதை கடந்து இன்றைக்கு அவர் ஒரு திரையில அவரோட ஒரு டயலாக் பேசும்போது எக்கச்சக்க தமிழ் இளைஞர்களால் கொண்டாடப்படுகின்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர் நடிக்க ஆரம்பித்த காலங்களில் இந்த மூஞ்செல்லாம் எங்க நடிகராக போகுது, பெரிய நடிகராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விமர்சனங்களை கடந்து இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சக்தியாக அவர் உருவெடுத்திருக்கிறார். அப்புறம் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில இருந்து சிவகார்த்திகேயன் அவர் ஃபர்ஸ்ட் நடிக்க தொடங்கும் போது விஜய் டிவில இருந்து தான் வந்தாரு. ஃபர்ஸ்ட் நடிக்க தொடங்கும் போது அவருக்கு அவர் உடல் பாவனை அந்த நடிப்புக்கு செட் ஆகல, நடனமாட வரல, எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கலாய்ச்சாங்க. இவர் எதுக்குங்க வந்தாரு, இவர் விஜய் டிவிலே இருந்திருக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் இப்போது ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகின்றார். இந்த உதாரணங்களை வைத்து பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோலுக்கு கண்டிப்பாக நாம் விடாமுயற்சியுடன் கண்டிப்பாக எத்தனை தடைகள் வந்தாலும் தொடர்ந்து அந்த விடாமுயற்சியை அடைந்து அந்த கோல் அடையணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சியுடன் உழைக்கும் போது கண்டிப்பாக நாம் வெற்றியை அடைவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல கருத்தாக சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக விடாமுயற்சியுடன் எந்த பாடுகள் வந்தாலும் அதை தாண்டி உழைத்து கடினமாக உழைப்பவன் கண்டிப்பாக தன்னுடைய வெற்றி கோலை அச்சீவ் பண்ணுவான் அப்படின்றது சொல்கிறோம்.